தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பாசத்திற்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே, எத்தனையோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர்கள் நமக்கு முன்பிருந்தாலும் கூட இப்போது இருக்கின்ற எல்லோரையும் கவரக்கூடிய நிலையில் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற அஜய் அவர்களே, நம்முடைய செயலாளர் பிரசாத் அவர்களே, கிருஷ்ணசாமி அவர்களே, பீட்டர் அவர்களே, அழகிரி அவர்களே, தங்கபால் அவர்களே மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களே, அறுவை சட்டமன்ற உறுப்பினர்களே, இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற எனது அறுவை தேசிய உள்ளங்களே, உங்களை எல்லாம் பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நடுவிலே பல விஷயங்கள் ஏற்பட்டன. கொரோனா வந்தது, பிறகு வேறு சில நிகழ்ச்சிகள் இருந்தது, தேர்தல் வந்தது. ஆகவே நாம் பார்ப்பதற்கு ஒருவர் பார்ப்பதற்கு எப்படியோ சிறு இடைவெளி ஏற்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் இங்கே உங்களை எல்லாம் கூட்டினார்கள். இங்கே சில பேர் பேசினார்கள். நன்றாக எல்லோரும் கருத்தை சொன்னார்கள். யாருக்கும் காங்கிரஸ் வர வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. மாபெரும் மறைந்த பெருந்தலைவன் காமராஜருடைய புகழை பாட வேண்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை. யாராக இருந்தாலும் காமராஜர் பெயரை சொல்லிதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நிலை தமிழகத்தில் என்றும் இருக்கிறது, என்றும் இருக்கிறது. சில பேர் பேசினார்கள். மிகப்பெரிய மேதாவிகளாக என் காதிலே பார்த்தது. காரணம் ஒரே சமயத்தில் 2 பதவிகளை வைத்த மிகப்பெரிய தலைவர்கள் அவர்கள். பரவாயில்லை, அவர்களை கருத்துக்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆகவே நான் அவர்களை ஒன்றும் குறை சொல்லவில்லை, பாராட்டுகின்றேன். ஆனால் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும் போது சமூக விரோதிகளையும் திருடர்களையும் கட்சியிலே சேர்த்து விட்டோம், அதனால்தான் நம் கட்சி தோற்று விட்டது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. சில வருடங்களுக்கு முன்பா ஒரு ஆங்கில பத்திரிகையிலே 4-5 காலம் ஒரு பெரிய தலைவர் என்று சொல்வதை விட பெரிய கில்லாடி அவரை பற்றியதான் வந்தது. அந்த செக்கை ஏமாற்றினார்கள், இந்த செக்கை ஏமாற்றினார்கள். சில பேருக்கு அது தெரியவில்லை. நம்ம ஏரியாவிலேயே சில பேரை முதலமைச்சர் வரை நாம் கூட்டி சென்றோம். அதெல்லாம் பரவாயில்ல, ஏற்படுகின்ற தவறுதான். ஆனால் என்ன தவறு என்று தெரிந்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாரதிய ஜனதா பற்றி சொல்லுகின்றதால் நம் கட்சியிலே ஒரு வேலை எனக்கு தெரியவில்லை, இருக்கின்றார்களா இல்லையா. தப்பி தவறி அவர்கள் இருந்தால் தூக்கி எரியப்பட வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, பெரியிலே போட்டு விதிக்கப்பட வேண்டும்.